2026 தேர்தல் களத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் விஜயோட அலை, ஏன்னா மோடி அலையெல்லாம் வந்துச்சு, ஆனா விஜய் இந்த தேர்தலில் ஒரு சுனாமியாக செயல்பட்டு இருக்கிறார் என்பதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இவருடைய அந்த சுனாமியில பார்த்தீங்கன்னா எது போச்சுன்னே தெரியல, அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு தும்சம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா தும்சம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தாக்கம் என்பது, அதாவது எல்லா பழம் அரசியல்வாதிகளுக்கு எல்லாருமே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த தேர்தல் களத்தில் திரு விஜய் அவர்களின் சுனாமி அலை இருந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா இதன் மூலமா என்னன்னாக்க நிறைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சி பலத்தை எப்படி திருப்பியும் மறு கட்டமைப்பு பண்ணணும் என்ற புரிதல் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஆனா இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி அரியணை ஏறுமானா கண்டிப்பா அரியணை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதனால இந்த தேர்தலில் தாவேகா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களின் வாக்கு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கணிப்பு பிரகாரம் 29% 32% வாக்கு விகிதங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களுக்கு. ஏன்னா இவர் நிறைய அந்த இளைஞர்களை பேஸ் பண்ணி நிறைய கட்சிகள் இருந்திருக்கு, அந்த கட்சிகளோட எல்லா வாக்கு விகிதத்தையும் திரு விஜய் அவர்கள் கேப்சர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அதனால இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக பிரகாசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆவார்னா கண்டிப்பா எதிர்கட்சி தலைவர் ஆக மாட்டார். அது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவருடைய அஸ்ட்ராலஜி தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பலமா வலுவாகவும் இருக்கிறதுனால திரு செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் என்ற அடிப்படையில் திரு விஜய் அவர்களே எதிர்கட்சி தலைவராக அமர் வைப்பார் என்பதுதான் இந்த தேர்தல் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக்காவுடன் நிலையாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இது போன்ற நிறைய ஜோதிடம் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.